வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பர்த்டேக்கு மட்டும் இல்லாம கல்யாணம், காது குத்துன்னு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கேக் வெட்டுற பழக்கம் வந்துருச்சுங்க. நம்ம கேக்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம அதோட வரலாறும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ கேக்க பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பண்டைய கிரேக்கர்கள் பாத்தீங்கன்னா கேக்குக்கு வச்ச பேர் வந்து பிளாக்கோஸ். மாவுல தேனை மிக்ஸ் பண்ணி உருண்டையாக்கி சாப்பிடுவாங்களாம். அது பாக்குறதுக்கு கேக் மாதிரி இல்லைனாலும் கேக்கோட டேஸ்ட் அதுல இருக்குமா. நம்ம ஊர்ல இருக்கிற கேக் எல்லாம் பாக்குறதுக்கு கேக் மாதிரியே இருக்கும், ஆனா வாயில வச்சா அடுத்த தடவை கேட்க கூடாதுன்ற மாதிரி இருக்கும். கேக்கோட எவல்யூஷனுக்கு பண்டைய எகிப்தியர்களோட பங்கு நிறையவே இருக்குங்க. ஆரம்ப காலகட்டத்துல மாவுல தண்ணியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தேன் ஊத்தி சாப்பிட்டுருக்காங்க. நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது கூட சேர்த்து பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டியா செஞ்சு எல்லாரும் கூட்டமா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். நம்ம ஊர்ல கேக் இருக்கு வாணி அவன் கூப்பிடுறான், தனியா போட்டோ எடுத்து இன்ஸ்டால போட்டு தானா சாப்பிட்டுக்கிறான். 14th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட கிறிஸ்மஸ்க்கு முத நாள் விஜில் அப்படின்ற நோன்பு இருக்கிற பழக்கம் இருந்தது. அந்த அன்னைக்கு ஹெவியா சாப்பிடாம ஓட்ஸை கஞ்சியா செஞ்சு சாப்பிடுவாங்க. இது சாலிடா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அந்த கஞ்சி கூட கோதுமை, ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் பிளம் இதெல்லாம் சேர்த்து சாலிடா செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. இதுதான் பிளம் கேக் உருவான விதம். என்னோட பக்கெட் லிஸ்ட்ல கிறிஸ்மஸ்ல பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு அப்புறம் பிளம் கேக் தான் இருக்கு. பண்டைய ரோமானியர்களோட கேக்குக்கு பேரு சாவுத்ரா. இது எப்படி செய்வாங்கன்னா மாவு கூட ட்ரை ஃப்ரூட்ஸ், மாதுளம், அப்புறம் வைன் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிக்கா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாலாடை கட்டி சேர்த்து செய்யற இந்த கேக்குக்கு பேரு லிபம்னு வச்சிருந்தாங்க. இந்த வைன் இல்லாம வேற சில மேட்டர் எல்லாம் கலந்து இப்ப செய்யறாங்க. சூப்பரா இருக்கும். பர்த்டே கேக்ல கேண்டில் ஏத்தி ஏன் கேக் கட் பண்றோம் தெரியுமா? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு இடத்துல நெருப்பு பத்த வச்சு சாமி கும்பிடுறது வழக்கம். அந்த நெருப்புல இருந்து போற புகை வந்து கடவுள்கிட்ட போயிட்டு நம்மள ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான் பர்த்டே கேக் மேல கேண்டில் வச்சு கொண்டாடுறோம். இந்த கேக் செய்யும் போது அதுக்கு ஒரு டேபிள் சுத்தி சுத்தி செய்வோம் தெரியுமா? அந்த டேபிளை கண்டுபிடிச்சது 1796ல அமெரிக்காவை சேர்ந்த அமேலியா சைமன்றவங்க தான். இவங்க தான் கப் கேக்கையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கப் கேக்கை அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அந்த கப் கேக்கை வச்சு கப் சிப்னு பர்த்டே செலிப்ரேட் பண்றதை கண்டுபிடிச்சது நம்ம தான். 13th செஞ்சுரியில வாழ்ந்த வைக்கிங்கின மக்கள் அவங்க பண்ண கேக்குக்கு காக்கா அப்படின்னு பேர் வச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த காக்கா தான் காலப்போக்கில் கேக்குன்னு மாறி இருக்கும்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, 17th செஞ்சுரி வரைக்குமே கேக் எது ரொட்டி எதுன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு டேஸ்ட், டென்சிட்டி எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. நம்ம ஊர்லயும் நிறைய பேக்கரியில நிறைய வகையான கேக் இருக்கும், ஆனா எல்லாம் ஒரே டேஸ்டா இருக்கும். கேக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, சாப்பிடறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 17th செஞ்சுரியில நம்மள மாதிரி இனோவேட்டிவா திங்க் பண்ற மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த கேக்குக்கு மேல முட்டையோட வெள்ளைக்கரு, சக்கரத்தூள், அப்புறம் பழங்கள் எல்லாம் ஒண்ணா அரைச்சி குழ குழன்னு ஆக்கி அது மேல ஃபில் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. இதுதான் நம்ம இப்ப சாப்பிடுற கிரீம் கேக்கோட ஆரிஜின். நம்மளும் 10 மணிக்கு மேல மிக்சிங்லாம் வேற லெவல்ல பண்ணுவோம். ரெடிமேட் கேக் மிக்ஸை அமெரிக்கா வந்து 1930லே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா 1950 வரைக்கும் மக்கள் எல்லாரும் நாங்க பாரம்பரிய முறைப்படி வீட்ல தான் செஞ்சு சாப்பிடுவோம், ரெடிமேட் மிக்ஸை யூஸ் பண்ண மாட்டோம்னு இருந்தாங்க. ஆனா வேற வழி இல்லாம 50களுக்கு அப்புறம் ரெடிமேட் மிக்ஸை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டோம். கேக் மட்டுமாங்க, இப்ப காலகட்டத்துல தண்ணியை தவிர எல்லாத்துக்குமே ரெடி மிக்ஸ் வந்துருச்சு. பர்த்டேக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ற மெத்தட ஜெர்மனிக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டாந்தாங்க. 14th செஞ்சுரியில அங்க கிண்டர் ஃபெஸ்ட் அப்படின்ற பேர்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 வயசு முடியும் போது கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் பர்த்டே, ரியல் பர்த்டே, ஸ்டார் பர்த்டேன்னு வருஷத்துக்கு 4 பர்த்டே கொண்டாடுறோம். எனக்கும் 4 பர்த்டே வரும் வருஷத்துக்கு. இந்தியாக்குள்ள கேக் வந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்போ இங்க இருந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் யூகேல இருந்து கெட்டு போகாத கேக், அதாவது இந்த வைன், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு கேக் செஞ்சு அனுப்புவாங்க. இவங்களும் சாப்பிட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிறது நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு நமக்கு தூக்கி போட்டாங்க. அதை ஜாலியா நம்ம சாப்பிட்டோம். அந்த டேஸ்ட் பிடிச்சதுனால அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க இருந்து வந்தா என்னங்க, ஃபுட் டேஸ்டா இருந்தா சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி தெரியுமா உருவாச்சு? ஜெர்மனில ஸ்வாஷ்வால்டர் அப்படின்ற டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குங்க. ஸ்வாஷ்வால்டர் அப்படின்னா பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஏரியால நிறைய செர்ரி மரங்கள் இருக்கும். புதுசா கல்யாணம் ஆனவங்க அங்க போயிட்டு செர்ரி செடியை நட்டு வச்சுட்டு அங்க இருக்கிற செர்ரி பழங்களை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. காலப்போக்கில் அங்க கூட்டம் நிறைய வர தொடங்கணும்னு 1915ல ஜோசப் கெல்லர் அப்படின்றவர் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓபன் பண்ணி இந்த செர்ரி பழங்கள் எல்லாம் வச்சு பிளாக் ஃபாரஸ்ட் செர்ரி அப்படின்ற ஸ்வீட்டை செஞ்சாரு. அதுதான் காலப்போக்கில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா மாறிச்சு. 12 டக்கர்ல வர டாபிக்ஸ் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சில டாபிக்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின 12 தகவல்களை நாங்க உங்களுக்கு தரோம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.